2 நாள் பயணமாக இன்று குஜராத் செல்கிறார் பிரதமர் மோடி. எலக்ட்ரிக் பஸ் சேவைகள் மற்றும் 1400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். தாய்லாந்தில் சிக்கியுள்ள 500 இந்தியர்களை மீட்க நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அரசு தகவல். சட்ட நடவடிக்கைகளை முடித்து அவர்களை தனி விமானம் மூலம் அழைத்து வர தூதரக அதிகாரிகள் முயன்று வருவதாக வெளியுறவுத்துறை விளக்கம். சத்தீஸ்கரில் 9 பெண்கள் உட்பட நக்சலைட்டுகள் 51 பேர் போலீசாரிடம் சரண். 66 லட்சம் ரூபாய் அளவிற்கு பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டு தேடப்பட்டு வந்தவர்களும் சரணடைந்தனர். தென்காசியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை காண முண்டியடித்த திமுக தொண்டர்கள். காவல்துறை பாதுகாப்பை மீறியும் சுற்றுலா மாளிகை நுழைவு வாயிலை தள்ளிவிட்டுவிட்டு நுழைந்ததால் பரபரப்பு. மதுரையில் துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணனுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திப்பு. பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்த புகைப்படங்களுடன் எக்ஸ் தளத்தில் பதிவு. குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சந்திப்பு. பாஜகவினர் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்த நிலையில் ஆர்.பி. உதயகுமார், செல்லூர் ராஜு சந்தித்து பேச்சு. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ள தமிழக வெற்றிக் கழகம் எதிர்ப்பு. ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று அக்கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் பேட்டி. எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க தொடர்ச்சியா? ஏற்கனவே எங்க ஸ்டாண்ட நாங்க தெளிவா சொல்லிட்டோம். அதாவது இந்த எஸ்ஐஆர்ங்கிற அடிப்படையில் போலி வாக்காளர்களை நீக்குவதோ இல்ல போலி வாக்காளர்களை சேர்ப்பதோ கண்டிப்பா முற்றிலும் ஜனநாயகத்துக்கு எதிரான செயல். மகளிர் உரிமை தொகைக்கு ஒதுக்கும் நிதியை நீர் மேலாண்மைக்கு ஒதுக்கினால் மக்கள் வாழ்க்கை நிச்சயம் முன்னேறும் என்று பாமக தலைவர் அன்புமணி யோசனை. திமுக அரசு அறிவிப்பை மட்டுமே வெளியிட்டு மக்களை ஏமாற்றுவதாகவும் குற்றச்சாட்டு. 1000 ரூபாய் கொடுத்து உங்களுக்கு உரிமை கொடுத்துட்டாங்க. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து உரிமை வந்துடுச்சாமா உங்களுக்குலாம்? நினைச்சு பாருங்க. அந்த பணத்தை இந்த திட்டத்துக்கு முதலீடு பண்ணா உங்களுக்கு நீங்களா சுயமரியாதையோட வாழலாம், இல்ல மான மரியாதையோட உங்க வீட்டுல இருந்துகிட்டு உங்க வீட்டுல எவ்வளவு மகிழ்ச்சியோட வாழலாம். கோவை மாவட்டம் வால்பாறைக்கு செல்ல வரும் 1ஆம் தேதி முதல் இ-பாஸ் கட்டாயம் என்று ஆட்சியர் அறிவிப்பு. போக்குவரத்து நெரிசலை தடுக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடவடிக்கை. போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவிடம் அமலாக்கத்துறை 11 மணி நேரம் விசாரணை. சட்டவிரோத பண பரிவர்த்தனை நிகழ்ந்துள்ளதா என்பது குறித்து துருவி கேள்வி. சிவகங்கையில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்ட கிராம மக்கள். தேவர் ஜெயந்தி, குரு பூஜை விழாவை முன்னிட்டு பால்குடம் சுமந்தும் கும்மியடித்தும் நேர்த்திக்கடல். ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் இரவிலும் அஞ்சலி செலுத்திய மக்கள். தேவர் ஜெயந்தி, குரு பூஜை விழாவை முன்னிட்டு ஜோதியுடன் வந்து மரியாதை. கோடியக்கரை சரணாலயத்தில் குவியும் வெளிநாட்டு பறவைகள். வடகிழக்கு பருவமழை காலம் தொடங்கியதால் கடல் தாண்டி வருகை. ஹைதராபாத்திலிருந்து திரிபுரா அகர்தலாவிற்கு செல்லவிருந்த இண்டிகோ விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு. உரிய நேரத்தில் கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டதால் 240 பயணிகளின் உயிர் பாதுகாக்கப்பட்டது.
மாநிலம் கம்மம் பகுதியில் ஜன்னாரம் ஓடை நீரில் அடித்து செல்லப்பட்ட லாரி. எச்சரிக்கையை மீறி சென்ற லாரி ஓட்டுநரை மீட்க காவல்துறையினர் போராட்டம். வர்த்தக போருக்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் இன்று சந்திப்பு. ஏற்றுமதி குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்ப்பு. ஜமைக்காவை சூறையாடிய பின் கியூபாவை புரட்டி போட்ட மெலிசா புயல். மின் கம்பங்கள், தென்னை மரங்கள், வீடுகளின் மேற்கூரைகள் பலத்த சேதம். மெலிசா புயல் காரணமாக ஜமைக்காவில் பெய்த கனமழையால் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். சூறைக்காற்றின் வேகத்தால் வீட்டின் மேற்கூரை அடித்து செல்லப்பட்ட காட்சிகள் வெளியீடு. கரீபியன் தீவு நாடுகளில் மெலிசா புயலால் ஏற்பட்ட கனமழையால் சாலைகளை சூழ்ந்த வெள்ளம். போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு அணிவகுத்த வாகனங்கள். ஸ்பெயின் நாட்டின் வேலன்சியா பகுதியில் கடந்த ஆண்டு வெள்ளத்தில் 237 பேர் உயிரிழந்த சம்பவத்தின் நினைவு தினம். முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு உறவினர்கள் பங்கேற்ற அஞ்சலி. எவரெஸ்ட் சிகரத்தில் சிக்கிய மலையேற்ற வீரர்களை மீட்க சென்ற ஹெலிகாப்டர் கீழே விழுந்து விபத்து. ஹெலிகாப்டர் சேதமடைந்த நிலையில் விமானி பத்திரமாக உயிருடன் மீட்பு. புரோ கபடி தொடரின் அரையிறுதிப் போட்டியில் தெலுங்கு டைட்டன்ஸை வீழ்த்தி புனேரி பல்தான் அணி வெற்றி. இறுதிப் போட்டியில் டெல்லி தபாங் அணியுடன் பலப்பரீட்சை. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் அரையிறுதியில் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி. இங்கிலாந்தை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். வங்கதேச அணிக்கு எதிரான 2வது T20 தொடர் போட்டியிலும் வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றி. 2-0 என்ற புள்ளிக்கணக்கில் தொடரையும் கைப்பற்றி அபாரம்.